நீங்க கூட்டணியில் அமைச்சரவை நிறைய ரொம்ப டெலிபரேஷன்ஸுக்கு பிறகுதான் எடுத்தீங்க. அதுல தொல் திருமாவளவன் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தது? எவ்வளவு தூரம் வந்து கட்சியினுடைய டிமாண்டுக்காக வந்து போன இது இருக்கு? கேட்ட கேள்விக்கு பதில். தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து அமைச்சரவையில சேரக்கூடாது. ஆட்சி அமைக்க ஆதரவு. ஆனா இது கட்சி முடிவா நான் திணிக்க விரும்பல. கட்சி முடிவுனா உங்க கருத்து என்னவோ அந்த கருத்தை நான் கலந்து நம்ம அப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படின்னப்ப கட்சி முடிவு அமைச்சரவையில் சேர்றதுதான் அப்படின்னு அவங்க எல்லாருமே வலியுறுத்தி சொன்னாங்க. 2 பேரும் பொதுச் செயலாளர்கள் அப்படி சொல்லும்போது நம்ம அமைச்சரவையில் சேர்றதை வந்து தவிர்க்க முடியாது. அப்போ நான் தலைவராக இருந்தாலும் கூட கட்சியில் பெரும்பான்மை என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. அதாவது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இது வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சூழல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகளுக்கு பவர் ஷேர் கிடைக்குது. முதலமைச்சர் ஆகிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுறாங்க. துணை முதலமைச்சர் கிடைக்குது. ஹோம் அஃபேர்ஸ் கிடைக்குது. கர்நாடகாவிலே இது அமையுது. ஆந்திராவில் துணை முதலமைச்சர் எப்போவே கொடுத்துருக்காங்க. தெலுங்கானாவில் துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது இதை ஏன் தவிர்க்கணும்? அதில் முக்கியமாக நம்ம தோழமை சக்திகளாக இருக்கிற இடதுசாரி கட்சிகள் விசிகே வந்து அமைச்சர்கள் இடம்பெறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சேரலாம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவில் சில தோழமை சக்திகிட்ட பேசும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏன் அதை வந்து தவிர்க்கணும்? எங்கள் கட்சி அந்த முடிவெடுது. அப்போ நான் 9ஆம் தேதி 3 மணிக்கு 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆதவர்ஜி நான் வர சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. நான் இருக்கிற இடத்துக்கு கடிதம் கொடுத்துட்றோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வந்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் மறுபடியும் என்ன வற்புறுத்துறாரு எதனா அமைச்சரவை இடம்பெறணும்னு. அதில் என்ன அவங்களுடைய ஒரே கண்டிஷன்னா அமைச்சரவை இடம்பெறுவது மட்டுமல்ல, நீங்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான். அதாவது நான் அமைச்சராகணும் அப்படிங்கிறது. அமைச்சரவையிலே இடம்பெறக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதில் நான் அமைச்சராகணுங்கிற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவரும் வந்து என்ன வற்புறுத்துறாரு. அப்புறம் இல்லை ஒரே விஷயம் தான், இடதுசாரிகள் எடுத்த முடிவு தான் நான் அறிவிப்பேன், அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு 4 மணிக்கு அவர் கையில் கொடுத்துட்டு 4:45 நான் பிரஸ் வந்து சந்திக்கிறேன். அப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னவோ அந்த கருத்தை கட்சியும் ஒத்துக்கொண்டது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னு தான் நாங்கள் அறிவிக்கிறோம். அறிவித்ததுக்கு பிறகும் தாவேக தரப்பில் இருந்து நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு திரும்ப வலியுறுத்துறாங்க. அமைச்சரவை சேரணுங்கிற முடிவு 21ஆம் தேதி ஃபைனல் பண்ணுறோம். நான் சேர மாட்டேன். அந்த வாய்ப்பை வந்து வன்னியரசுக்கு தான் அமையணும். அவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏ, அவர் மூத்த உறுப்பினர். அதனால் அப்படின்னா அவரை நம்ம அறிவிப்போம் அப்படின்ட்டு 21ஆம் தேதி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி அறிவித்தோம். இதில் இது வந்து தடுமாற்றமும் கிடையாது. என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு நாள் அதை வந்து 4 நாள் இடைவெளிங்கிற மாதிரி நம்ம உதாகரப்படுத்தினாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதோ பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எதுவுமே வந்து உண்மை இல்லை. நாங்கள் யார்கிட்டையும் பார்கெயின் பண்ணலை.